அழகு சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் மதி ஜோடி அருக்கில் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கதிர் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ராஜி வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிஸின்னு வந்துச்சு. ஆனால் நம்ம கால் பண்ணால் மட்டும் இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே கதிர் வாங்க நம்ம கிளம்பலாம், ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கதிர் வந்து அவங்க மாமாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே ராஜி வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா என்னாச்சு மறுபடியும் பேசலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிஸின்னு வந்துச்சு, ஆனால் நான் ஃபோன் பண்ணால் மட்டும் அவன் ஃபோனே எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஏதாவது வேலையாக இருப்பான், கதிர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ராஜி, உனக்கே தெரியும்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, வா நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்ட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே ராஜியும் சரிக்கா வாங்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே பாக்யராஜோட அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளையும் ரேவதியும் இன்னும் வரல, அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு சொன்னதும் பாக்யராஜ் ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்ட என்னென்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னென்னா ரெசார்ட்டு கிளம்பி நீ வந்துடுவான்னு பார்த்தா இன்னும் வரல ரேவதி, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ரேவதி அண்ணன் அவருக்கு ஏதோ வேலை ஆயிடுச்சுன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு, எங்களால் வர முடியாது அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. அவருக்கு வேலைன்னு போனால் பரவாயில்ல, நீயும் பிள்ளைங்களும் வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு என்னுடைய நிலைமை தான் உனக்கு தெரியும்லண்ணே, அவரை மீறி என்னால் வர முடியாது, அவர் ஏதோ மட்டன் அனுப்பி வைக்கிறாராம், அதை சமைச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுகிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு என்னாச்சு பாக்யராஜ் என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு, கொடுங்க நான் ரேவதி கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு வாங்குறாங்க. உடனே ரேவதி என்ன வரல அப்படின்ட்டு மலர் கேட்டதும் ரேவதி வந்துட்டு அண்ணி அவர்கிட்ட அண்ணன் சொல்லலையா, அண்ணன் அவர்கிட்ட பேசி வண்டியெல்லாம் அனுப்பி விடலையா, எதுவுமே அவர்கிட்ட பேசி முடிவெடுக்கலையா, அதனால் அவரை மதிக்காத இடத்துல அவர் வரமாட்டாராம், அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நான் எங்களைனாச்சும் விடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் போகலன்னா நீ மட்டும் அங்கே போயிட்டு நல்லா ஊர் சுற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு என்னை திட்டி இது பண்ணிட்டாரு. பசங்க கிட்டலாம் நான் சொல்லி வச்சேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு, ஆனால் பசங்களாம் பாவம் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ரேவதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மலர் இருந்துட்டு வருத்தப்படாத ரேவதி, அதான் அவரை பற்றி நமக்கு தெரியும்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணி, நீங்களே எனக்கு அவள் தான் வெளியே வரீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. உடனே சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு மலர் ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே பாக்யராஜும் மலரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாக்யராஜோட அம்மா அப்பாவும் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை ஆகிடுச்சு, அதனால் மாப்பிள்ளையெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே அப்படின்னா மாப்பிள்ளை வர மாட்டேன்னு முதல்ல தெரிஞ்சுன்னா நம்மளும் வந்திருக்க வேண்டியது அவசியம் கிடையாது, சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் எல்லோரும் தீம் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களால் தான் நடக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கள, மற்றவங்கெல்லாம் எல்லோரும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களே, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் செந்தில் வந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ராஜிக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் தான் கதிர் இல்லாதது, கதிர் ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் மதி அவங்களும் இந்த சூழ்நிலையில் எப்படியாவது பேசி பழகிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சுற்றி உள்ளவங்கலாம் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதே மாதிரியே மதி பண்ணுற சின்ன சின்ன இதெல்லாம் சுரேஷ் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்போ சுரேஷ் மதி மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கோமதி அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இங்கே சுரேஷ்க்கு மதி மேலே சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு மதி பண்ணுற சின்ன சின்னதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மேலே லவ் வருது சுரேஷ்க்கு. இந்த நேரத்தில் அங்கே பீச்சுக்கு பக்கத்தில் கைரேகை பார்க்குறவங்க போகிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட போயிட்டு அம்மா உன்னை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணுமா, உன் கையை காமி, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்குது, நல்லபடியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை காப்பாற்றிக்கோமா, அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை போங்க அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு மதி வேண்டாம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மலர் மீனாலாம் இருந்துக்கிட்டு அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எதுக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணால் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு மதி அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு இங்கே மலர் பாக்யராஜ் கோமதியும் சொல்கிறாங்க. உடனே மதி வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட கையை காமிக்கிறாங்க. கைரேகை சொல்கிறபடி இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கணுமே, பிடிக்காமல் கல்யாணம் ஆனாலும் நல்ல குணவாளனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கமா, அந்த பையனும் நல்ல அதிகாரம் பண்ணுற உத்தியோகத்தில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அத்தான் போலீஸில் தான் இருக்கிறாரு, இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே சரியாக இருக்குதே, ஒருவேளை மதி நீ போகிறதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு மீனா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா பிடிக்காம தான் உனக்கு உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க. அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே குணம் தான், அம்மாவுக்கு எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்காம இருக்க முடியாது, அந்த மாதிரி தான் ஐயாவும் இருப்பார் கண்டிப்பாக, அம்மாவும் ஐயாவும் சரியான ஜோடிங்க தான்,
ஜக்கம்மா தான் 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருக்கா. கண்டிப்பா ஜக்கம்மா அவங்க 2 பேத்தையும் சந்தோஷமா நல்லபடியா வாழ வைப்பா. ஏன்னா இது ஜக்கம்மாவோட வாக்கு. ஜக்கம்மா பிடிக்காம இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சாலும், அவங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி அமைய போகுது. ஏன்னா ஜக்கம்மா சொல்றா, "என்னுடைய வாக்கு பலிக்கும். கண்டிப்பா பலிக்கும். உன் கணவரோட நீ சேர்ந்து சந்தோஷமா வாழ போறம்மா. வாழ போற தாயி. நல்லது தான் நடக்க போகுது. நீ எதுக்கும் கலங்காத. பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படாத. உன்னை கல்யாணம் பண்ண குணவாளன் இருக்கான் பாத்தியா? அவன மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரியேவும் தம்பி நீயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஜோடிங்க நீங்க. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்க. இது நடக்க தான் போகுது. ஒரு அழகான வாரிசா உங்க குடும்பத்துக்கு பெத்துக் குடுக்க தான் போறீங்க. எல்லாமே நடக்க தான் போகுது. அத எல்லாரும் கண்கூடா தான் பார்க்க போறோம். இத என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி நான் சொல்றேன்." அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுரேஷ் வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, "அத்தனுக்கு வெட்கம்லாம் வருது பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி அத நம்பாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மா நம்புமா. நம்புனா மட்டும் எனக்கு காணிக்கை குடுத்தா போதும். நம்பலன்னா எனக்கு காணிக்கை எதுவும் தேவையில்ல. ஏன்னா நீங்க 2 பேரும் அற்புதமான ஜோடியா இருக்கீங்க. கண்டிப்பா சேர்ந்து வாழுவீங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "காணிக்கை குடுக்குறதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்தாங்க" அப்படின்ட்டு மீனா காசு குடுக்குறாங்க. உடனேவும் அந்த லேடி இருந்துகிட்டு, "கண்டிப்பா 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்து நல்லபடியா வாழ்வாங்கம்மா. ஜக்கம்மா வாக்கு பலிக்காம இருக்காது" அப்படின்ட்டு அந்த லேடி போறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல, இப்படி பிடிக்காம கல்யாணம் பண்றவங்க தான் பின்னாடி அப்படியேவும் இனம் பிரியாத கப்பலா வாழ்வாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அது அந்த ஜக்கம்மா வாக்குலயே சொல்லி தெரிஞ்சுச்சு பாத்தீங்களா" அப்படிங்கிறாங்க. மதி இருந்துட்டு, "இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "எங்க அவங்க அவங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குறவங்க. வேற எப்படி? என்ன உங்கள பத்தியும், அத்தான பத்தியும் அவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க. கண்டிப்பா நடக்கும். நீங்க 2 பேரும் கதிர் ராஜ்யம் மாதிரியேவும் இனம் பிரியாத கப்பலா ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது" அப்படின்ட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ்க்கு மட்டும் வெட்கமா வருது. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. மலருக்கு சந்தோஷமா இருக்குது. அப்ப அவங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு நான் என்னனாச்சும் கேட்கிறத குடுப்பேன் அப்படின்ட்டு மலர் சொல்றாங்க. "அண்ணே, ஓ! அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியேவும் என்னையும் ராஜி மாதிரி இருக்கீங்க நீங்க 2 பேரும்" அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. உடனே கோமதி நல்ல வார்த்தையா அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. "கண்டிப்பா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்ட்டு இங்க கோமதியும் சொல்றாங்க. இங்க மதியும், சுரேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்நேரத்துல இங்க அந்த லேடி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்க எல்லாரும் சரி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இங்க இருந்து போகவே மனசு இல்ல" அப்படின்ட்டு மலர் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க ரேவதியும் வந்திருக்கலாம். ரேவதியும் என்ன மாதிரி தான் எங்கேயும் வெளியில போறதே கிடையாது. அவளும் வீட்டுக்குள்ளேயே தான் அடைச்சு கிடக்குறா. பாவம் ரேவதியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மலர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போனாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அதே கிச்சன், அதே வேலை அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஃப்ரீடம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "உங்க வீட்லனா நீ ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பலமா, ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டல" அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, "ஆமா, எங்க வீட்ல எங்க அம்மா ஒரு வேலை கூட பண்ண விட மாட்டாங்க. ஆனா இங்க மொத்தமா எல்லா வேலையும் எனக்கு தான் குடுக்குறாங்க. ஆனா எனக்கு என்னால நோன்னு சொல்ல முடியல" அப்படின்ட்டு மலர் சொல்றாங்க. "இருந்தாலும் உங்க இந்த வீட்ல உன்னைய அநியாயத்துக்கு வேலை வாங்குறாங்கம்மா. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ட்டு கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு, "எனக்கும் வருத்தமா தான் இருக்கு மலர் வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு. என்னால எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்றாங்களே" அப்படின்ட்டு பாக்யராஜ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனேவும் சரி இங்கேயே இருந்துரலாம் அப்படின்ட்டு மலர் வந்து ஃபீல் பண்றாங்க. மதி இருந்துட்டு, "நானும் அக்கா கிட்ட சொல்லி தான் பார்க்குறேன். எவ்வளோ நேரம் தான் நின்னு வேலை பார்ப்பீங்க? அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கேட்குறீங்க. சின்ன சின்ன வேலை கூட அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொல்லுவேன். ஆனா அக்கா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அவங்க சொன்னத அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. என்னாலனா அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா" அப்படின்னு மதி சொல்றாங்க. இந்த நேரத்துல சுரேஷ் மதி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. "எனக்கு எது சரியா படுதோ, எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அத மட்டும் தான் நான் செய்வேன்" அப்படின்ட்டு மதி சொல்றாங்க. "சூப்பர்மா. இந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் ஓப்பனா" அப்படின்ட்டு கோமதி சொல்றாங்க. இங்க அத சுரேஷ் பார்த்துட்டு இருக்காங்க மதியோட கேரக்டர பத்தி. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.